ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா. அண்ட் இது ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ. அவங்க யூடியூப்பில் கேட்க முடியாமல் பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுடைய ரெக்வெஸ்ட் படி ஒரு வீடியோ உங்களுக்காக. ஓகே, கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்கடா. ஓகேவா? அண்ட் வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். 2 வாட்டி டேக்கப் மூமெண்ட்டு பார்த்தாச்சு. 2 லைவ் ஜாலியாக இருந்துச்சு. நான் அந்த குஜால்லேயே நேற்று நான் வீடியோ போடவே இல்லை. ஜாலியாக உட்காந்து அதெல்லாம் ரீல்ஸு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தா டைம் போனதே தெரியல கைஸ். ஓகே, அதுக்கப்புறமேட்டு அந்த இட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு மூவி வந்திருந்தது இல்லையா, புது மூவி வெல்கம் டு டேரி, அதையும் பார்த்துட்டு இருந்தேனா. ஸோ அதனால் பண்ண முடியல ரெக்கார்டிங்க. சாரி. ஓகே, நம்ம இப்போ அப்படியே இதில் கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க நம்ம டே அழகாக அவருடைய டெஸ்கில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காருடா. பக்கத்துலேயே ஜிமின் இருக்கார். இப்போ நம்ம ஜிமின் தான் டேவை பார்த்து டே சொல்கிறான், நேற்றுக்கு சார் அவங்ககிட்ட ஒரு சில ஃபைல்ஸ்லாம் முடிக்க சொல்லி கொடுத்துருந்தாரு, முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன், ஆனால் இன்னும் 2-3 என்னமோ பேலன்ஸ் இருக்குடா. ஓ அப்படியா, சரி. இன்றைக்கி சார் வரமாட்டாராமே? அப்படியா? இல்லையே, வருவாரே, ஏன்? இல்லை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கம்பெனியில் ஒரு ரூமர்ஸ் பரவிட்டுருக்கு. என்ன ரூமர்ஸு? அது மச்சான், என்ன சொல்கிறா? அது உனக்கு எப்படா தெரியாமல் போச்சு? சரி இரு ஒரு நிமிஷம் என் கூட கஃபே வரைக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை ரொம்ப சீக்ரெட்டாக கஃபே வரைக்கும் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஜிமெண்டா நம்ம டேவை பார்த்து, டேய் என்ன எதுக்காக இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்த? இல்லைடா, அது ஒரு ரூமர் தான். ஆனால் நம்ம அதை பற்றி பேசணுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், நம்ம மேலே அப்புறம் எதனாவது பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால தான் தனியாக கூப்பிட்டு வந்தேன். என்னாச்சு? நம்ம சாரும் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு பேர் லில்லி. ஓகே, 2 பேரும் டேட்டிங் பண்ணுறாங்களாண்டா. வாட்? என்னடா சொல்கிற? நம்ம ஜங்குக் சாரும் அந்த லில்லி பொண்ணுமா? உனக்கு யார் அதை சொன்னது? எனக்கு நிறைய பேர் சொல்லி கேட்டு அப்படியே கேட்டுக்கிட்டேன்டா. ஓஹோ, இது சாருக்கு தெரியுமா? இது ரூமர்ரா, எப்படிடா சாருக்கு தெரியும்? தெரிஞ்சதுன்னா கொன்றுவார். ஓ, அப்போ உங்களுக்கு இது கன்ஃபார்மாக தெரியாதா? நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா? லூஸு, என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? அவருக்கு க்ளோஸ்டு ஒன் தான், அதுக்குன்னு இதெல்லாம் போய் கேட்டால் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவார், தெரியும்ல? கரெக்டு தான்டா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். என்னைய வேலையை விட்டே தூக்கிடுவார்ல. சரி, இந்த கூத்து எத்தனை நாள் நடக்குதுன்னு எதனா தெரியுமா? அதுவாடா, ஓ 3 monthஸாக நடக்குதா? ஆஹா, சரி. அந்த பொண்ணு எப்படிடா? பொண்ணு எப்படின்னா? இல்லை, கேரக்டர் வைஸ் கேட்குறேன். கேரக்டர் வைஸ் சொல்லணுன்னா மச்சான் அவ சொல்லுன்னா பக்கா பொறுக்கி. என்னடா சொல்கிற? பக்கா பொறுக்கியா? ஆமாம் மச்சான், அவள் போகாத கிளப் இல்லை. அவள் கூட நிறைய பேரை நான் வச்சு பார்த்துருக்கேன். ஐ மீன், அவள் ஷாப்பிங் மாலில் அங்கே இங்கேன்னு சுற்றுறப்ப அவள் கூட நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். அதில் யார் அவள் பாய் ஃப்ரெண்ட், யார் அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே தெரியாது, தெரியுமா? அந்தளவுக்கு க்ளோஸாக இருப்பாள். எனக்கு இருக்கிற ஒரு ஷாக்கிங்கே, சார் எப்படி அவர்கிட்ட க்ளோஸ் ஆகிருப்பார்? அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஓ அப்படியா? சரி, அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் பற்றி எதுனா தெரியுமா? தெரியும் மச்சான், அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள, வச்சு கலாய்ப்பாங்க. அவளை கலாய்க்கிறதுனா உசுப்பேற்றி விடுவாங்க. சார் வராரு, அங்கே பாரு, சார் வராரு, இங்கே பாருன்ட்டு. அவளுக்கா 32 பல்லும் தாண்டவாடும். ஓ, இந்த விஷயம் எப்படிடா எனக்கு தெரியாமல் போச்சு?
தெரியல மச்சான், நீ தான் வந்தா முக்கால்வாசி நேரம் சாருடைய ரூமில் இருக்க, இல்லைன்னா ஒர்க் பார்த்துட்ருக்க. ஸோ அதனாலே உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. மச்சான், ஆ அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சொல்கிறான். இல்லை, சாரோடைய பிஏ யூங்கி என்கிட்ட வந்து கடலை போட்டுட்ருக்கான், நீ சார் கூட என்னடா பண்ணுற உள்ள? இல்லை இல்லை புரியல. இல்லைடா, இப்போ ஒரு பிஏனா எப்போவுமே கூட இருப்பாங்க, அந்த பிஏவே என் கூட தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ ஒரு எம்ப்ளாய் சார் கூட என்ன பண்ணுற? ஏய் இல்லை, அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார்டா. பிஏ கிட்ட பண்ணாதான் உங்ககிட்ட பண்ணுவாரா? தெரியல, மேபி அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கலாம் இல்லையா? ஓ, அப்போது உங்ககிட்ட அவர் இந்த ரூமர்ஸ் பற்றி எதுவுமே பேசலையா? ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்காதோ? தெரியல மச்சான், ஆனால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குடா. அட்லீஸ்ட் ஒரே 1% தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது மச்சான். ஓ, அந்த பொண்ணு அப்பப்போ சார்கிட்ட கடலை போடுவாடா? ஓ அப்படியா? அட ஆமாம் மச்சான், இதில் வேறு இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த 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 ரூமத்தில் எங்கே தெரியுமா ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ இல்லை மச்சான், அன்றைக்கி நீ வரல, ஒரு 4 months முன்னாடி இருக்கும் மச்சான். நீ வந்து என்கிட்ட கூட சொன்ன ஃபோன் பண்ணி, நான் இன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? சொல்லியிருப்பேன் மேபி. நான் அன்றைக்கி தான் ஒரு நாள் லீவ் போட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அன்றைக்கி தான் நீ ஃபஸ்ட்டு லீவ் போட்ட. ஓகே, அன்றைக்கி சார் மட்டும் ஆஃபீஸ்க்கு உள்ளே நடந்து வந்துட்டு இருந்தார். அப்போ இந்த பொண்ணு போய்ட்டு அப்படி ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கா மச்சான். அவருக்கு முன்னாடி ஒரு மாதிரி ரிவைலிங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு குழஞ்சு பேசுகிறா. ஓ, அன்றைக்கி ஒரு நாள் நீ வரல, அதனால தான் உனக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மச்சான் உனக்கு. ஓஹோ, இடுப்பு வலிக்குதுன்னு லீவ் போட்டால் இதெல்லாம் நடந்திருக்குதோ? சரிடா விடு, எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு. சாருக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. தெரியாமல் பார்த்துக்கிறதா? தெரிய வைக்கிறதுக்கு தான் பிளானே போட்டுட்ருக்காங்க. ஓ, இது வேறையா? சரிடா, சரி வா நம்ம போகலாம். ரொம்ப நேரம் இங்கே நிற்கிறத பார்த்தாலே எதனா பேசி பயனுங்க. அப்புறம் நம்மளுக்குள்ளே எதனா இருக்குன்னு பேச ஆரம்பிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம டேவும் அப்படியே பேசிக்கிட்டே நேராக திரும்பியும் வந்து அந்த வேலை பார்க்குற இடத்துக்கே போகிறாங்க. திரும்பியும் நம்ம டே வந்து உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜிமினும் உட்காந்து வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பேர் இதை பற்றின டாக்ஸ் வந்து போயிட்டுருக்குடா. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது, லன்ச் ஆகுது. லன்ச் டைமும் நம்ம டே வந்து அப்போ தான் கவனிக்கிறாரு. அவரை சுற்றி இருக்கவங்க முக்கால்வாசி பேர் இதை பற்றி தான் பேசுகிறாங்க, ஆனால் அவருக்கு தான் தெரியாமல் இருந்திருக்குது. இப்போ நம்ம ஜிமின் சொன்னதுக்கு அப்புறமேட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கவனிக்க ஆரம்பித்ததும் அவருக்கும் தெரிய வருது, ஆமாம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. வேலையிலேருந்து எல்லோரும் போக வேண்டிய நேரம். எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. நேராக நம்ம டேவும் வந்து அவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அழகாக அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாரு. நைட் ட்ரெஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவருடைய மொபைல் டக்குன்னு வந்து வைப்ரேட் ஆகுது. என்ன இதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா ஒரு மெசேஜ் இருக்குது. ஆக்சுவலி அது என்ன மெசேஜ்னால், பேபி நான் இன்றைக்கி வீட்டுக்கு வர மாட்டேன், சாப்பிட்டுட்டு சேஃபாக டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். அது கீழே குட் நைட், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம டீ வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு பி சேஃப் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இவர் சமைக்கிறது எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு போய்ட்டு அமைதியாக படுத்துட்டுறாரு. நம்ம டே எதுவும் பெருசாக வரி பண்ணிக்கல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவரே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அழகாக லஞ்சுக்கும் வந்து பேக் பண்ணிவிட்டு நைட் ஒரு மெசேஜ் இருந்துச்சு இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து பேக் பண்ணிவிட்டு நேராக அப்படியே குளிச்சுட்டு அழகாக அப்படியே ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பி வந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. இவருக்கு ஒரு மாதிரி செம்ம ஷாக்கிங். இவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன், அதாவது இவருடைய சிஇஓ நின்றுட்டு ஒரு பொண்ணு கூட பேசிகிட்ருக்காரு. நம்ம டே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாரு. அதை அந்த சிஇஓவும் பார்த்துட்றாங்க. இப்போ நம்ம டே தான் பார்த்துட்டு எதுவும் பார்க்காத மாதிரி நேராக அவருடைய வேலையை பார்க்குறதுக்கு வேண்டி டெஸ்க்குக்கு போய்ட்றாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் வந்து ஒரு 10:30 மாதிரி இருக்கும். டக்குன்னு அவருடைய டேபிளில் இருக்க ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அது வந்து டெலிஃபோன். அதை எடுத்து காதில் வைக்க இப்போது அந்த சைட்லேருந்து ஹலோ சார், சொல்லுங்கள் சார். டே நான் தான் சார், சொல்லுங்கள். கொஞ்சம் ரூம்க்கு வரியா? வரேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே நம்ம டே வந்து அந்த ஃபோன் அப்படியே வைக்க
பக்கத்துலேருந்து நம்ம ஜிமின் தான். டேய் என்னாச்சுடா? இல்லைடா சார் கூப்பிடுறாரு, போயிட்டு வந்துடுறேன். சரிடா போயிட்டு வா. ம் இந்த ஃபைல்ஸை மட்டும் எனக்காக பார்த்து வைக்கிறியா? கூட மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்க நம்ம டே வந்து நேராக கேபினுக்கு போகிறாரு. நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனதும் உள்ளே உட்காந்துட்ருக்க பர்சன், அதாவது இவருடைய சிஇஓ நம்ம டேவை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டேவும், சொல்லுங்கள் சார், என்னாச்சு கூப்பிட்ருந்தீங்க? கொஞ்சம் டோரை லாக் பண்ணுறியா? என்னாச்சு சார் சொல்லுங்கள், எதுக்கு நான் டோரை லாக் பண்ணணும்? டோரை லாக் பண்ணுங்க கிம்டேயும், உங்கள்கிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேச வேண்டியது இருக்குது. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படி டோரை லாக் பண்ண இவருடைய சிஇஓ அந்த சேரை விட்டு எழுந்துருச்சு அந்த டேபிளில் சாஞ்ச மாதிரி வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம டேவும் ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி போக அதுக்கு அவர், என்னாச்சு கிம்டேயும் கொஞ்சம் வியர்டாக நடந்துக்கிறீங்க? வியர்டாவா? நான் என்ன வியர்டாக நடந்துக்கிறேன்? நான் எதுவும் அப்படிலாம் பண்ணலையா சார்? ஓ அப்படியா? ப்ரைவேட்டாக இருக்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை சார்னு போடும்போது எதுவுமே சரியில்லாத மாதிரி தோணுது. ஓ அந்தளவுக்கு கவனிக்கிங்களா சார்? அப்போ ஏன் உங்களுக்கு இந்த கம்பெனியில் ஒரு விஷயம் ரொம்ப கேவலமாக பரவிட்டுருக்கு, அதை நீங்கள் கவனிக்கவே இல்லை? இல்லை புரியல. இதெல்லாம் புரியாது, எப்படி புரியும்? அதான் நீங்கள் மோகத்தில் மிதந்துட்டுருக்கீங்களே, எப்படி புரியும் சார்? டே என்னாச்சு? இதுக்கப்புறம் என்ன ஆகணும்? எதாக இருந்தாலும் சொல்லு, எனக்கு புரியலையா? கீழே யார்கிட்டடா நின்று பேசிகிட்டு இருந்த நீ? பொறுக்கியா? கீழே யார்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தேன்? லில்லி. அந்த லில்லி தான். எவ்வளோ? இல்லை ஒர்க்கு டவுட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ மேடம் நேராக சிஇஓ தான் வந்து மீட் பண்ணுவாங்களோ? உங்கள் பிஏ இல்லையா? இல்லை மேனேஜர் இல்லையா? அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லையா? கோவொர்க்கர்ஸ் இல்லையா? அடுத்த எம்ப்ளாயிஸாக இல்லையா? என்ன உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க? அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டா? அது ஆக்சுவலி டே, நான் இன்றைக்கி காலையில் கீழே இருந்ததே உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ பக்கத்தில் வந்து டக்குன்னு எனக்கு இதில் டவுட் இருக்குது சார் அப்படின்னு கேட்கும்போது என்னால் மற்றவங்கள கேளுன்னு சொல்ல முடியல. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் யாரும் இல்லை, அதனால தான் நானே. ஓஹோ அப்படியா? அப்போ நாளைக்கு அவளுக்கு கிளப்புக்கு போகிறதுக்கு கூட பசங்க இல்லைன்னு சொல்வா, அப்போ நீ கூட போவியா? என்னடா பேசிகிட்ருக்க? உன்னே அவளையும் சேர்த்து வச்சு கம்பெனி ஃபுல்லாக ரூமர்ஸ் பரவிட்டுருக்கு. அந்த வெங்காயம் தெரியாமல் அவள்கிட்ட போயிட்டு நீ வெங்காயம் உரிச்சிட்ருக்க. வெங்காயம் உரிக்கிறேனா? என்னடா சொல்கிற? என்ன ரூமர்ஸு? அதான் நீயும் அவளும் 3 மாதமாக டேட்டிங் பண்ணுறீங்களே. டேட்டிங்கு என்ன கல்யாணம் பண்ணி 4 மாதம் தான் ஆகுது, அதில் சைடு வண்டி அவ்வளோ வரை ஓட்டுறியா நீ? ஏய் அந்த பேர்லேயே இல்லைடா, ரூமர்டா. அது ரூமர் தான். எப்படி வந்துச்சு? நீ தானே வழி கொடுக்குற? நான் கொடுக்குறேனா? டே ஐ ப்ராமிஸ் யூ, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சத்தியமாக என் மனசில் யாரும் இல்லைடா உன்னை தவிர. இதெல்லாம் சொல்லி தானே நான் கல்யாணம் பண்ணேன். இங்கே பாருடே, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பேர்லேயே இருக்குது பாரு, ரூமர் தான். எனக்கே இத்தனை நாளாக தெரியல, ஆனால் இந்த விஷயம் 3 மாதமாக நடந்துகிட்ருக்குது. அவ்வளோ நீயும் அங்கங்கே நின்று பேசிகிட்ருக்கீங்க, வெளியே போகிறீங்க வர்றீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் நின்று பேசிகிட்ருக்காங்க. எனக்கு இது ஜிம்முன்னு சொல்லி தான் தெரியும். அதுவும் நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், நீ வருவ உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு எனக்கு வேலை இருக்குன்னு மெசேஜ் வருது. அப்படி என்ன உனக்கு வேலை? சரி அது கூட விட்டுடு, நீ வேலையாக இருந்த, அதுவும் ஈவினிங்லேருந்து. நேற்றுக்கு மார்னிங்லேருந்து உன்னுடைய கேபின் பக்கம் நான் எட்டி கூட பார்க்கல. ஏன் வரல, எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வச்சு பண்ணியா, ஒரு மெசேஜ் வச்சு பண்ணியா நீ? டே நீ ஒர்க்காக இருக்கானே. ஓ நான் இங்கே உண்மையிலேயே வேலைக்கு தான் வந்து சேர்ந்துருக்கேன்ல. நீ கொடுக்குற சம்பளம் வாங்குறதுக்காக தான் நான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கேன் இல்லைப்பா, அப்படி தானே? அப்படி இல்லை. அப்புறம்
என்ன எதுக்கு நீ இங்கே கூட வச்சுருக்க? ஆ, எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தெரியுதுல்ல. நேற்று நான் வரலல்ல, அப்போ நீ கேட்கணுமா இல்லையா? ஐம் ஸோ சாரி. நீ எல்லாத்துக்கும் ஈஸியாக சாரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க ஜங்குக்கா. ஓகே, ஐம் சாரி. இனிமேட்டு நீ வரலன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுவேன். நீ ஒன்றும் கிடைக்க வேண்டாம். நான் சொன்னதுக்கப்புறம் நீ எதையும் செய்ய தேவையில்ல. இனிமேட்டு நான் வரலன்னா கால் பண்ணனா அட்டன் பண்ணவே மாட்டேன். நானாக வந்ததை உண்டு. சரி, ஓகே, கோவப்படாத. நான் நான் கோவம்லாம் ஒன்றும் படல. ஓ, இவ்வளோ நேரமாக கத்திட்டு இருந்த, கோவப்படலன்னு சொல்கிறேன். ஓ, நான் கத்துற மாதிரி தெரியுதா உனக்கு? இரிட்டேட்டிங்காக இருக்கா? ஏய், அப்படி இல்லைடா. இரு, பேசிகிட்டு இருந்தது எதுக்கு நீ பேச்ச மாத்துற? இந்த விஷயத்துக்கு வா. எதுக்கு அவள் உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கா? ஆ, எங்கே பாருடே, எனக்கே தெரியல. நீ சொல்லி தான் எனக்கும் இப்போ தெரியும். சத்தியமாக இந்த ரூமர் பற்றி ஒரு ஒரு துளி கூட எனக்கு தெரியாது. நீ பெர்மிஷன் கொடுத்தா என்னால் இந்த ரூமர்ஸை இப்போயே உடச்சி தள்ள முடியும். ஆனால் நீ கொடுக்க மாட்டேன், அதான் உண்மை. இல்லை வேண்டாம். நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சின்னதாக பற்ற வச்சா போதும், கம்பெனி ஃபுல்லாக பரவிடும். எவ்வளோ என்கிட்ட வரமாட்டாளுங்க, வயிறு எரிஞ்சிட்டு கிடப்பாளுங்க. இன்ஃபேக்ட் உன் பக்கத்துலேயும் எந்த பையனும் வரமாட்டான். அப்போ நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் நீ வேண்டான்னு சொல்வ. அதுக்கு தான் அமைதியாக இருக்கேன். நீ பெர்மிஷன் கொடுத்தனா நான் ரெடி. இல்லை இல்லை சங்குக்கா, வேண்டாம். நான் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாய் தான் வெளியே இருக்கவங்க எல்லாருக்குமே. அப்போது நான் உன்னுடைய ரூம்குள்ளே வந்தேன்னா, நான் எதனா ஒரு ஃபைல் கரெக்ஷனுக்கோ இல்லை கம்பெனி பற்றி எதனாவது பேசுகிறதுக்கோ மட்டும்தான் உள்ளே வருவேன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் உள்ளே நம்ம 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நம்ம 2 பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் இல்லையா? இதே நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சின்னு வெளியே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ நான் அந்த நேரம் உன்னுடைய ரூம்குள்ளே வந்தேன்னா நம்ம ப்ரைவசியை பற்றி அவங்க பேசுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. புரியுதா? புரியுதா? இப்போ நம்ம 2 பேர் மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ தனியாக ஒரு ரூம்குள்ளே இருக்கோன்னா அவங்க தாட்ஸ் தானாக டர்ட்டியாக மாறும். அது எனக்கு பிடிக்காது. நம்ம ப்ரைவசியை பற்றி அவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்காது. நம்ம ப்ரைவசி நம்மளுக்குள்ளே தான் இருக்கணும். புரியுதுட்டே, அது ஓகே தான், நீ யோசிக்கிறது கரெக்டு தான். பட் அவங்க யோசிக்கிறாங்க, இவங்க யோசிக்கிறாங்கன்ட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடாது இல்லையா? கரெக்டு தான் சங்குக்கா. ஆனால் எனக்கு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தான் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போய் நின்றுட்டுருக்கா அந்த இடத்துல. நம்ம சங்கு அப்படியே பொறுமையாக கிட்ட வந்து நம்ம டேவோட ஹிப்பை சுற்றி கையை போட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு நம்ம டேவ் அப்படியே ஒரு மாதிரி பாதி ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு நம்ம டேவோடைய ஃபேஸை பார்க்க, நம்ம டேவும் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக நம்ம சங்குக்கை பார்க்குறாரு. இப்போ நம்ம சங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, எனக்கு புரியுது, நீ உன் இஷ்டத்துக்கே இரு, புரியுதா? உன்னுடைய விருப்பப்படியே நான் விடுறேன். உனக்கு எப்போ சொல்லணுன்னு தோணுதோ அப்போ சொன்னால் போதும். நான் உன்னை எப்போவுமே ப்ரெஷர் பண்ண மாட்டேன். நீ எப்போ இந்த விஷயத்தில் ஓகே அப்படின்னு ஃபீல் ஆகுறியோ அப்போ சொல்ல. எனக்கு இந்த விஷயத்தை வெளியே சொல்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, புரியுதா? நீ என்னுடைய ஹஸ்பண்ட், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அப்படின்னு வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்பவும் பெருமையாக தான் இருக்கும். ஏன்னா நீ எனக்கு பிடிச்ச மாதிரியான பையன். என்னை புரிஞ்சுக்கிற, என்னை பார்த்துக்கிற, அதுவும் இல்லாமல் அழகாக இருக்க. சரிங்க சார், கொஞ்சம் தள்ளுறீங்களா? வேலை நிறையா இருக்குது. அதுக்குள்ளே போகிறா வந்து 15 மினிட்ஸ் கூட ஆகல. சரி, அதுக்கு என்னையா? இப்போ நீ எம்ப்ளாய் தானே, கொஞ்சம் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணலாமே கம்பெனி விஷயத்தை பற்றி. கம்பெனியா? இந்த கம்பெனி? அது டேக் கம்பெனியோ குக் கம்பெனியோ இப்போ கல்யாணம் ஆகி ஐ மீன்
பார்ட்னர்ஷிப் ஆகி ஒன்றாகிட்டாங்க இல்லையா? ஆமாம், ஒன்றாகிட்டோம். ஆ, 2 கம்பெனியும் சேர்ந்து ப்ராடக்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. ஆஹா, அதுக்கு ப்ரொசீஜர் பற்றி எதுவும் பேச வேண்டாமா? சாருக்கு அந்த ஐடியாலாம் இருக்கா? என்ன எதுக்கு பார்ட்னர்ஷிப்லாம் போட்டது? ஓஹோ, அப்போது ப்ரொசீஜரை பற்றி இங்கே பேசி ஆகணுமா சார்? இல்லை, அப்படி இல்லை. நைட்டு ஒரு 8 மணிக்கு அப்புறமேட்டு இந்த கம்பெனி விட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரூம் இருக்குது. நல்லா பெட்டெல்லாம் போட்டு மெத்துன்னு ரூம் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேசுகிறதுக்கு. வேணும்னா அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணலாமே. நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நைட்டாக ப்ராடக்ட்டே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆஹா, பிஸ்னஸ் பற்றியே என்கிட்ட காட்டுறியா நீ? அது நல்லா தானே போயிட்டுருந்தது, என்னாச்சா? எங்கே பார், உன்னுடைய இந்த பிஸ்னஸ் பற்றியெல்லாம் பேரண்ட்கிட்ட எதை வச்சுக்கோ, புரியுதா? இதுக்குள்ளே நான் முடங்க மாட்டேன். ஒட்டு நறுக்கிடுவேன். எப்படி? இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். ஏய், நீ சொல்கிறதுலேயே வலிக்குதுடா. வலிக்கும், எல்லாம் வலிக்கும் உனக்கு. சரி, நான் போகிறேன். 12 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சா? 15 நிமிஷம் கூட ஆகலடா. இருடா கொஞ்ச நேரம். சங்குக்கா, நீ இப்போல்லாம் ரொம்ப ஏறி போய் இருக்க. தள்ளு, நான் போகிறேன். ஏய், ஓ, எங்கடா போகிறேன்? இருடா ஒரு நிமிஷம். இது பார், கல்யாணம் ஆகி முழுசாக 5 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. ஒரு கிச்சு கூட இல்லை. அதுக்கா? ஏய், லவ் பண்ணும்போது தான் அப்படி இருப்பேனா? மேரேஜ்க்கு அப்புறமா எவ்வளோ நாள்ரா நான் அடக்கி வாசிக்கிறது? ஓ, ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குட்டே. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரியை டேபிள் நிறைய கொட்டி வச்சுட்டு உன் கையை காலை கட்டி போட்டு வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துட்டே இருன்னு சொன்னால் உன்னால் முடியுமா? முடியாது தான், கஷ்டம், ஒத்துக்கிறேன். இப்போ அப்படியே அந்த நிலமையில என்ன வச்சு யோசிச்சு பாரு. அந்த டேபிளில் நல்லா தொழுக்கு புழுக்குன்னு பழுத்து இருக்குது அந்த ஸ்ட்ராபெரிஸ். அதெல்லாம் நீன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த சேரில் என்ன கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னா எப்படி முடியும் சொல்லு? உனக்கு அந்த 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 ஆர்வம் வராதா அந்த ஸ்ட்ராபெரியை சாப்பிட்ணுன்னு? கண்டிப்பாக எச்சு ஊறும். அது மாதிரி தான் எனக்கும் ஊறுது. ஊறும் நல்லா ஊறும் உனக்கு. ஏய், என்னடா புரிஞ்சுக்கவே மாட்ற? அதெல்லாம் புரிஞ்சுக்க நாள் இருக்கு, விடு. இதுக்கு மேலே என்னடா வேணும்? ப்ளீஸ் டே. இல்லை, எனக்கு புரியல. ப்ளீஸ்னா என்ன நினச்சிட்ருக்க நீ? இங்கே பாரு, ஒரு மேரிடு கப்பிள்ஸ் வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை சொல்லு? நல்ல வீடு, பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். நான் இருக்கேன். ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை, அது பர்ஃபெக்டாக இருக்குது. வேறு என்ன வேணும்? அவ்வளோதான். அவங்க மேரேஜ் கப்புளுக்கு நடுவில் லவ், அஃபெக்ஷனு, புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது எல்லாம் இருக்கணும். எல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன வெண்ணைக்கிட என்ன இப்போ தள்ளி வச்சிட்ருக்க? அது வந்து ஜங்குக்கா, நீ சொல்கிறது கரெக்டு தான் ஜங்குக்கா. வேலை இருக்குது, பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டு, புரிஞ்சுக்கிற ஹஸ்பண்டு, லைஃபே பர்ஃபெக்டாக இருக்குல்ல. நான் ஏன் குழந்தைய மட்டும் தள்ளி போடணும்? பார்த்தியா, உனக்கே இப்போ தான் புரிய போகுது பார்த்தியா? அப்போ இன்றைக்கி நைட்டு இல்லை முடியாது. என்னடா? நீ முதல்ல அந்த லில்லி மாற்ற முடி. லில்லி மாற்றம்? ஐயோ, எவடா இவ அதை போடாமல் முளைக்கிற புல் மாதிரி வந்து முளைச்சி நிற்கிறாளே. நான் அவளை முடிச்சு தள்ளிடுறேன். அவளை முடிச்சிட்டேன்னா இன்றைக்கி என்ன இங்கே பார், முதல்ல அந்த லில்லி மாற்ற முடி. அதுக்கப்புறமேட்டா எதாக இருந்தாலும் வந்து பேச. நான் அவளை முடிச்சிடுறேன்டா. அவளை முடிச்சு ஒரேடியாக தள்ளிடுறேன்.
நீ அவளை முடிச்சு தள்ளுறதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஜங்குக்கா. அவள் இந்த கம்பெனியை விட்டு போனாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நம்ம விஷயம் வெளியே போகக்கூடாது, புரியுதா? ஓகே. என்ன ஓகே, கொஞ்சம் அலுப்பாக வருது. ஆனால் போடா, மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மொத்தமாக எல்லோரும் தெரிச்சு ஓட போகிறாளுங்க. ஈஸியான வழியை விட்டு என்னை போட்டு கொடாயிரியடா. அது சரி எனக்கு ஒரு விஷயத்த புரியவே. என்ன? இப்போ நான் அந்த லில்லி பொண்ணை அடிச்சு துரத்திட்டேனே வச்சிரு, ஓகே. அதுக்கப்புறமேட்டு நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு கம்பெனிக்கு வரும்போது உன்னை பார்த்து அந்த பப்பாவுக்கு டட்டா யாருன்னு கேட்பாங்க. அப்போ நீ என்ன சொல்லுவ? ஓ, அந்த பொண்ணை அடிச்சு தொத்துனதும் நான் உன்னை பண்ண விடுவேன்னு நினச்சேன் ஜங்கு. ஹிஹி முடியாது, பட்டா. அவ்வளோதான் உனக்கு. என்ன அவ்வளோதானா? இங்கே பாரு, இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ சீரியஸாக பேசுகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன், புரியுதா? உன்னை கட்டி வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி? எனக்கு என்ன அப்படி பார்த்தா இங்கே பாரு, நம்ம கம்பெனியில் இருக்கோம். ஆமாம், கம்பெனியில் தான் இருக்கோம். வீட்டுக்கு போனாலும் அது என்னமோ உன் கம்பெனி மாதிரி என்ன நீ அங்கே ரூல் பண்ணிகிட்ருக்க. எங்கேயோ நான் சொல்கிறது கேட்க மாட்டேன். நான் என்ன அப்படி கேட்காம இருந்துட்டேன்? அப்படியா? நான் சொல்கிறது எல்லாமே கேட்பியா? கேட்பா, ஆனால் அது கேட்குற மாதிரி இருந்தால் கேட்பேன். ஓ ஓகே சரி. இப்போ இந்த இடத்துல எனக்கு நம்ம மேரேஜில் கிஸ் பண்ண மாதிரி கிஸ் பண்ண. என்ன சங்கு? என்ன மேட்ரு பண்ண கேட்டேன். கிஸ், ஜஸ்ட் கிஸ் தானே கேட்டேன். ஜஸ்ட் கிஸ்ஸா? ஜஸ்ட் அது உனக்கு? ஆமாண்டா. இப்போ உள்ளவெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு தெரியுறான். கல்யாணம் பண்ணவங்கிட்ட போயிட்டு நான் கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குடா. முடிஞ்சால் நான் உன்னை இழுத்து போட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் உன்னுடைய கம்ஃபர்டபுளுக்கு பார்த்துட்ருக்கேன், புரியுதாட்டே? என்னால் முடியலை. சரி சரி, மொத்தம் தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தான் அழகாக நம்ம ஜங்கு கூடிய ஃபேஸை கப் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போக ஜஸ்ட் ஒரு 2 இன்ச்சு கேப்பு தான் இருக்கும். டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க வந்து டோரை நாக் பண்ணுறாங்க, டொக்குன்னு. நம்ம ஜங்கு கூடிய அந்த கேபின் டோரை வந்து நாக் பண்ண நம்ம ஜங்குக்கு வர கடுப்புக்கு எவன்டாவான்னு இழுத்து போட்டு வச்சு மிதிக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. இப்போ ஒன்று நம்ம 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே டோரை அதை அன்லாக் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே வந்து யாரோ ஒருத்தவங்க ஃபைலோடு நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு கூட ரூம்குள்ளே என்ட்ராக இப்போ ஒன்று நம்ம ஜங்கு வேணடா வேணாம். இல்லை சார், ஃபைல் கரெக்ஷன். அந்த வெங்காயத்தை இப்போ தான் கொண்டு வருவியா நீ? சார் டேபிளில் வச்சுட்டு போ. ஓகே சார், டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா சாரி சார். எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா சாரியா. இப்போ தான் மற்றவங்களுக்கு ஒரு அளவுக்கு கூப்பிட்டு வந்தேன், இப்போ அதுவும் போச்சா? ஐயோ, என்னத்தை பண்ண போகிறேனோ, கையடி தான் போலியே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கும் தான் இப்போ அப்படியே பேசிக்கிட்டு இப்போ அப்படியே அவருடைய சேர்லேயே போய்ட்டு உட்காந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே லஞ்செல்லாம் முடியுது. எல்லோரும் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்ம தான் வந்து என்ன பண்ணுறாருனா எல்லோரும் போனதுக்கு அப்புறமேட்டு போகாமல் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. 1 by 1 எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமன் தான் நம்ம டேவை பார்த்து, ஹே போகலையாடா நீ? போகணுண்டா, கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு போவேன். இல்லை டைம் ஆகிடுச்சு பாரு. நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போ. ஷியோரா? வெயிட் பண்ணவா? இல்லை வேண்டாம் நீ போ.
ஓகே. சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஜிமின் வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஜிமின் போனதும் பின்னாடியே நம்ம யோங்கியும் வந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலி யோங்கி வந்து நம்ம ஜங்குக்குடைய பிஏ. ஸோ அவரும் வந்து ஜங்குக் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட, இப்போ அந்த கம்பெனிலேயே வந்து நம்ம டேவும் ஜங்குக்கும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அதை வந்து நம்ம ஜங்குக் வந்து சிசிடிவி மூலமாக பார்த்துட்டாரு. இப்போ கம்பெனியில் யாருமே இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் இல்லாமல் வாட்ச்மேன்ஸ் வெளியே நிற்கிறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு, இவர் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து நம்ம டேவுடைய அந்த இது இருக்கும் இல்லையா, உட்காந்து வேலை பார்க்குற அந்த டேபிள், அந்த டேபிள் கிட்டே போகிறாரு. நம்ம டே வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஷங்குக் தான் கிட்ட போய்ட்டு கையை கட்டி நின்றுட்டு, ஐய் என்ன ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்க? இல்லை ஷங்குக்கா, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓ விடு, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். இல்லை ஷங்குக்கா, கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஓ சரி, அப்போ முடி, நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்க சேர் அப்படியே இழுத்து போட்டு நம்ம டே ஒர்க் பண்ணுறது அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஆக்சுவலி அவர் ஒர்க் பண்ணுறது கிடையாது, நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. உடனே நம்ம டே தான் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடில் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, என்ன பார்த்துட்ருக்கேன்? இல்லை காலையில் கொடுக்க வந்ததா கொடுக்காமலே போயிட்டியே ஷங்குக், நீ இன்னும் அதே நினைப்பு தான் இருக்கியா? இல்லை தான், ஆனால் உன்னை பார்க்கும்போது தானா ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு ஷங்குக்? ரொம்ப ஹார்டாக அழகா பார்த்தாலே இழுத்து வச்சு, ஏய் கொஞ்சம் போல் இருக்குன்னு சொல்ல வந்தாண்டா. ஆஹா, சரி கூட, நானும் கொஞ்சம் பண்ணுறேன். இல்லை இல்லை இல்லை, முடிச்சிட்டேன். தலை வலிக்குதாடா? அப்படி தான் இருக்கு. காஃபி எதுனது? அதெல்லாம் வேண்டாம். சரி, அப்போது மெடிசன் எதுவும் வேண்டான்ட்டல. ஆஸ் அ ஹஸ்பண்டா உன் தலைவலியை கொஞ்சம் பங்கு போட்டுக்கிறது தப்பு இல்லைல்லட்டே? தப்பு இல்லை தான், ஆனால் இது எப்படி பங்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பார்க்காம ஒரு பாட்டுன்னு அப்படியே உட்காந்து டைப் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் கிட்டே பேசிகிட்ருக்க. நம்ம ஜங்குக் அந்த சேரை வச்சு கொஞ்சம் அப்படியே நம்ம கிட்ட நெருங்கி வந்துட்டு, அவருடைய ஃபேஸை டக்குன்னு கட் பண்ணி அவருடைய ஃபேஸ் பக்கமாக திருப்பிட்டு டக்குன்னு அவருடைய லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணேன். நம்ம டைப் பண்ணிகிட்டு இருந்தவர் அப்படியே ஸ்டக்காகி நின்றுறாரு. ஜஸ்ட் அந்த கிஸ்ஸை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு வீராப்பாக இருந்தவர் கொஞ்சம் போக போக நம்ம ஜங்குக் கூட சேர்ந்து அப்படியே லிப்ஸை மூவ் பண்ணி கொஞ்சம் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே பாவமாக நம்ம டேவை பார்க்க, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னடா பண்ணேன்? என்ன பண்ணேண்ணா? திரும்பி பண்ணிக்கிட்டவா? ஏய் வேண்டாம், நீ அங்கேயே உட்காரு. தலைவலி எப்படி இருக்கு? போச்சு, எல்லாம் போச்சா? இல்லை, தலைவலி போச்சு. சரி, இன்னும் ஒர்க் பண்ண போறியா? எனக்கு ஒர்க் பண்ணுற மூடு இல்லை. அப்போ வேறு என்ன மூட் இருக்கு? ஷங்குக், நான் தான் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் தான் சமைக்கணுமோ? ஆமாம், வெளியே சாப்பிடலாமா? சரி, அப்போ டின்னர் சாப்பிட்டே போகலாமா? டின்னர் வெளியே சாப்பிட்டுக்கலாம், வீட்டுக்கு போய் டெசர்ட் சாப்பிட்லாம். டெசர்ட்டு கொஞ்சம், நான் அதை சொல்லலை, எனக்கு அதுதான் வேணும். ஷங்குக், குழந்த மாதிரி பண்ணுறேண்ணா? ஏய், அப்பட்டமாக தெரியுதுடா நீயும் ஊடடி போயிருக்கேன்னு. ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற? ஷங்குக், அது சரி, இப்போ வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஷங்குக்குமா சேர்ந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. சாப்பிட கூட இல்லை. வீட்டுக்குள்ளே போனதும் டோரை ஓப்பன் பண்ணதும் நம்ம டே அவ்வளோதான், அப்படியே பேகெல்லாம் ஒரு பக்கம் பறகுது. அவ்வளோ நேரம் கண்ட்ரோலில் இருந்தவர் பிரித்து மேய்ஞ்சிறாங்க 2 பேரும்.
அவ்வளோதான். அந்த 5 மாதம் பொத்தி பொத்தி வச்சுருந்த அந்த வெர்ஜினிட்டிலாம் தானாக காக்கா தூக்கிட்டு போகிற மாதிரி பறந்து போக, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே தான் பெட்டில் அழகாக படுத்திருக்காரு. உடம்பு ஃபுல்லாக மார்க்கு. நம்ம சங்குக்கை திரும்பி பார்த்தா சங்குக்கும் அதே நிலமை தான். அவர் உடம்புலேயும் ஃபுல்லாக மார்க். ப்ளஸ் கழுத்தெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ பர்பிளிஷாக ஒரு மாதிரி அப்படி மார்க்காக இருக்க. அப்படி நம்ம டே தான் நம்ம சங்குக்கை எட்டி ஒரு உதைக்கிறாரு. இப்போ நம்ம சங்குக் தான், ஏய் என்னடா காலையிலே இப்படி எட்டி உதைக்கிற? ஆ, என்ன வேலை பார்த்து வச்சுருக்க நீ? தப்பாடா பண்ண. ஏய் இப்போ என்ன பண்ணுறது சங்குக்? என்ன பண்ணுறதா? ஏய் இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு டயர்டா இல்லை? காலைல ஏஞ்சி மழை வெள்ளம் பேசிகிட்டு இருக்க. நைட்டு ஒழுங்காக பண்ணலையோ நான்? ஏய் இல்லை 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 இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ் கிளம்புனாவா? ஆஃபீஸா? உன்னால் நடக்க முடிய மாட்டே. அது என்ன முழிக்கிறேன்? மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நான் வீட்டில் உட்கார்றது கரெக்ட் தான். சரி, அப்போது ஆஃபீஸுக்கு வந்து என்னுடைய கேபினில் உட்காந்துக்கோ. ஆஃபீஸுக்கு வந்து அடுத்து நீ 4வது ரவுண்ட் ஆரம்பிப்பேன். போடா, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி தத்தி நடந்து போகிறாரு. அப்படியே வாத்து மாரி நடந்து போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற நம்ம சங்குக்கு அதை பார்த்துட்டு சவுண்டு போட்டு சிரிக்கிறாரு. பாத்ரூம்லேருந்து நம்ம டே நல்லா அசிங்கமாக கேட்குறாரு, எல்லாம் ஒன்றால் தான் வந்து நீ சிரிக்க வர சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடில் நம்ம சங்குக்கை பார்த்தா அவரும் அப்படியே அமைதியாக படுத்துக்கிறாரு. நம்ம டே வந்ததும் அவரும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 2 பேருமா சேர்ந்து ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டே வர போகும்போது மிரரில் பார்த்து அப்படியே அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஏன்னா ஃபுல்லாக மார்க்காக இருக்கு இல்லையா? ஸோ நெக் கவர் ஆகிருக்க மாதிரி தான் 2 பேருமே வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்தே வந்து கம்பெனிக்குள்ளே என்ட்ராக அதை வந்து ஒரு சில பேர் பார்க்குறாங்க. இதில் வர கோஇன்சிடெண்ட்டாக 2 பேருமே வந்து நெக் கவர்டு ட்ரெஸ் போட்டிருக்கதையும் பார்த்துடுறாங்க. ஆனால் அது அவ்வளோ பெருசாலாம் கண்டுக்கல. இப்போ நேராக நம்ம டே தான் கம்பெனிக்குள்ளே அவர் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. வரும்போது ரொம்பவும் பொறுமையாக நடந்து வராரு. நம்ம ஜிவன் வர டக்குன்னு வந்து நம்ம டேயோட ஷோல்டர்லேயே அடித்து, என்னடா லேட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம டே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜிவன் அதுக்கு, என்னாச்சு? ஓகே தானே நீ? ஓகே தான். அடிக்கடி எதனா வாங்கிட்டே என்ன? இல்லையே, ஒன்றும் இல்லை. சீரியஸாக? ஒன்றும் இல்லை. அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயோடைய கையை பிடிச்சி தரன்னு இருக்க, திரும்பி அவர் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி போகும். அவருக்கு வலிக்க ஆரம்பிக்க திரும்பியும் கத்துறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேயை பார்த்து, டேய் நீ போகிற போக்கே சரியில்லையே. இல்லை ஜிமின், எல்லாமே ஓகே தான், வா போகலாம். நீ நடக்கிறதே ஏன்டா ஒரு மாதிரி நடக்கிற? எனக்கு என்ன, நல்லா தானே நடக்கிறேன். இல்லையே, இன்னும் நல்லா காலுக்கு நடுவில் வாங்கின மாதிரி நடக்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கே பாரு நல்லா தான் நடக்கிறேன். ஆமாம், வாத்து முட்டை போட்டால் எப்படி நடக்குமோ அது மாதிரி நடக்கிறேன். என்னது, வாத்து முட்டை போட்டால் நடக்குமா? ஆமாம், கால் ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் இங்கே. என்னாட்டே எதுவும் சரியில்லை. நெக்கை வேறு ட்ரெஸ் போட்டிருக்கா. அதில் என்ன இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் தான் விளாட்டாக என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டீவுடைய அந்த நெக் கவர்டாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக அப்படியே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்க அவர் வாயை அப்படியே பொழந்துட்டுறாரு அப்படின்ட்டு. நம்ம டே டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு, ஜிமன் என்ன இது லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க, தள்ளி போ நான் போகிறேன். ஒரு நிமிஷம் இரு, அந்த மார்க்குக்கு யார் காரணம்னு மட்டும் சொல்லிட்டு போ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமன். இல்லை என்னமோ இருக்குது. மறக்காதடா, எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குடா. சொல்லு, யாரா அது? ஒன்றும் இல்லைடா, நீ சிரிக்கிறடா நீ. ஜெமன், ஒன்றும் இல்லை, அது சும்மா கொசு கடிச்சிச்சு. கொசுக்கு என்ன ஒரு 25 வயசு இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. விஷயம்லாம் இதுக்கு தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னது? இல்லை ஜிமன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமன் கூட நின்று பேசிகிட்ருக்கா. நம்ம டேக்கு பின்னாடி வந்து அப்படியே நம்ம சங்குக்கு வந்து
அப்படியே பாக்கெட்டில் கை போட்டு நம்ம டே ஒரு லுக்கு விட்டுட்டு ஒரு பாட்டுன்னு நேராக நடந்து போகிறாரு. நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்துட்டு போகிறது வந்து நம்ம ஜிமின் பார்த்துட்றாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து நெக் கவர்டு ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்துட்றாரு. நம்ம ஜங்குக் வந்து எப்போவும் ஃபார்மலாக போட்டு வருவார். உள்ளே வந்து ஒயிட் கலர் ஷர்ட், வெளியே வந்து அந்த கோட் மாதிரி போட்டு ரொம்ப ஃபார்மலாக வருவார். பட் வெளியே கோட் இருக்குது, பட் ஆனால் உள்ளே போட்டிருக்க ஒயிட் கலர் டிஷர்ட் வந்து கழுத்து ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜிமின் திரும்பியும் நம்ம டேக்கிட்ட, டே என்னடா ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேய், போய் சொல்லாத, நீயும் சாரும். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது சும்மா சும்மா பண்ணிக்கிட்டீங்களா? ஏய் சி, ஐயோ ஜிமின், நீ கொஞ்சம் வழியை விட, நான் போயிட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது. நேற்று நைட்டே பாதியில் விட்டு போயிட்டேன். இல்லை, நான் விடுற மாதிரி இல்லை, நீ முதல்ல சொல்லிட்டு போ. நான் அதை பார்க்கலன்னா கூட விட்டுருப்பேன்டே, பட் நான் பார்த்துட்டேன். நான் அவனுடைய ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட சொல்லுடா. ஜிமின் ப்ளீஸ் டே, எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குடா. உன் மனசை எவன்டா அங்கே வந்து கவுத்து போட்டது? ப்ளீஸ்டா சொல்லுடா, எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லு. ப்ராமிஸ்? ப்ராமிஸாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்போ ரெஸ்ட் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான் ஒரு பாட்டு நம்மளோட ரெஸ்ட் ரூம் பக்கமாக நடந்து போக, நம்ம ஜிமின் நம்மகிட்டே நடக்கிறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு ரெஸ்ட் ரூம்க்கு. இப்போ உள்ளே போனதும் நம்ம டே தான் நம்ம ஜிமினை பிடிச்சி, டேய் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ல? யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், நீ விஷயத்தை மட்டும் சொல்லு. யார் அது? ஜிமின் ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இல்லை இது இல்லீகல்லாம் இல்லை, லீகல் தான். லீகல்னா புரியல. அது இது எப்போ பண்ணணுமோ அப்போ தான் பண்ணியிருக்கேன். எல்லோரும் இதை மேரேஜ்க்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது பண்ணுறது தான் இல்லீகல். அப்போ நீ சொல்கிறத பார்த்தா அது ஜிமின், டே உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? என்னடா சொல்கிற? எப்போடா? ஏய் இல்லை ஜிமின், இது கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணது. அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்சா? இல்லை எனக்கு புரியல. இல்லை ஜிமின், அது வந்து இந்த அது சரி யார்? ஜங்குக் சிஓவா? அதனால தான் நான் அப்படி பார்த்துட்டு போகிறாரா? அது வந்து ஜிமின் ப்ளீஸ் யார்கிட்டையும் சொல்லிடாத. இல்லை இல்லை, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்படிடா அரேஞ்ச் மேரேஜு? இல்லைடா, எனக்கும் சாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கம்யூனிகேஷன். அப்பா அம்மா பார்த்து அவங்க ஃப்ரெண்டுடைய பையனை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஆல்ரெடி நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேசி பழகுவோமா, ஸோ செட் ஆகிடுச்சு. அப்படியே மேரேஜ் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ மாதம் ஆகுது? ஒரு 5 months இருக்கும்டா. அடப்பாவி, அந்த லில்லி மேட்ரை பற்றி சொல்லும்போது கூட நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணலையடா. உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணல, அவரை போய் கிழிச்சு விட்டுட்டேன். அடப்பாவி, அதுக்கான விளைவு தானே இது? ஏய் இல்லை 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 இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது சும்மா சும்மாவா? ஜிமி, நீ அதை பற்றிலாம் கேட்காத, இது எங்களுடைய பர்சனல். அது அது நீ இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாத, அது போதும். ஓ ஓகே. நீ எதுவும் நினைக்கலையா? நான் என்னடி நினைக்கிறது? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் ஓகே தான். சீரியஸாக நீ எதுவுமே நினைக்கலையா? நான் என்னடா நினைக்க போகிறேன்? ஓ சரி, ஒன்றும் இல்லை, போகலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்மேன் 2 பேருமா சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு போயிடுறாங்க. அந்த டேபிளுக்கு வந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டீ தான் என்னமோ யோசிச்சுட்டு இருந்தவர் டக்குன்னு எழுந்திருச்சு நம்ம ஜங்குக்குடைய கேபின்குள்ளே என்ட்ராக. இப்போ நம்ம ஜங்குக் தான். நம்ம டீ வந்ததுமே டக்குன்னு ஓடி போய் ஹக் பண்ணுறாரு. அடுத்து போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு திரும்பி நம்ம டீ கிட்ட ஓடி வர, "ஆ ஜங்குக்கா, ம் நீ சொல்லிடு ஜங்குக்கா, சொல்லிடுடா. இல்லை நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிடு." ஏய் என்னடா திடீர்னு வந்து? இல்லை எனக்கும் ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம 2 பேர் சந்தோஷத்தை பார்க்காம நான் ஏன் மற்றவங்க பேசுவாங்கன்றத பார்த்துட்ருக்கேன். ஒருத்தவங்களுக்கும் அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காதா என்ன? அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆனவங்களுக்கு நடுவில் என்ன நடந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்கும். ஸோ மற்றவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை இழக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ சொல்லிடுச்சங்கக்கா. சீரியஸாக வாட்டி? ஆ உனக்கு ஓகேவா? நீ கம்ஃபர்டபுளாக இருப்பியா? ஆ ஓகே தான். ஓகே, நான் இதை எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்கிறேன். இப்போதைக்கு எதுவும் ஓப்பன் பண்ணல. ஓகே ஜங்குக்கா, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்ல. ஓகே. இல்லை இப்போ நீ ஓகேவா? ஆ நான் அதை பற்றி ஓகே, நீ ஓகேவா? ஓகே இல்லை. வலிக்குதா? சாரி. எதுக்கு சாரிலாம் கேட்டுட்ருக்கே நீ? இல்லை அது உனக்கு ஃபஸ்ட் டைம்ல. ஃபஸ்ட் டைம்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட் டைம் இருக்க தான் செய்யும். ஓகே, நீ மேனேஜ் பண்ணிக்கிறல்ல. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவும் ஜங்குக்கும் அப்படியே ஹக் பண்ணலான்னு கிட்ட போக, இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணபடியே நின்றுட்டுருக்கா. டக்குன்னு எவனோ ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டான். யாருன்னு பார்த்தா அந்த லில்லி பொண்ணு கையில் ஃபைலோடு வந்திருக்கா. நம்ம ஜங்குக்கும் டேவ் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறது அவள் டோர் ஓப்பன் பண்ணது வெளியே இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ நல்லா பார்த்துட்டாளா? ஸோ நம்ம டே அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஹக்கை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை லைட்டாக தள்ளி விட, பட் நம்ம ஜங்குக்கு விடுற மாதிரி இல்லை. திரும்பியும் ஹக் பண்ணிவிட்டு, யார் என்ன நினச்சா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய காதில் சொல்கிறாரு. நம்ம டே அவ்வளோதான், அதை பற்றி தான் எதுவுமே திங்க் பண்ணல. அவர் கட்டின பையன், அவருடைய ஹஸ்பண்ட், அவர் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே இறுக்கமாக என்னமோ டைட்டாக ஹக் பண்ண, இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நிமிர்ந்து, என்ன? இல்லை சார், ஃபைல் வச்சுட்டு போ. அது வச்சுட்டு போ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பொண்ணு நம்ம டேவும் ஜங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள அப்படியே க்ராஸ் பண்ணி வந்து அந்த ஃபைலை டேபிளில் வச்சுட்டு திரும்பியும் அதே ரூட் வழியாகவே வெளியே போகிறான். வெளியே இருக்கவங்க எல்லோரும் டோர் லாக் பண்ண அடுத்த செகண்ட் காற்று விட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ 2 பேரும் உள்ளே ஹக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவங்க அது எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது வந்து உள்ள வரைக்கும் கேட்குது. நம்ம சிமன் வந்து எதுவுமே பெருசாக வெளியே காட்டிக்கவே இல்லை. இப்போது நம்ம ஜங்குக்கு வந்து அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது வெளியே அவங்க பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ டக்குன்னு நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ எவ்ரிவன், கொஞ்சம் லிசன் பண்ணுறீங்களா? உங்கள் ரூமர்ஸு, உங்களுடைய காசிப்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, என்னை பற்றின நிறைய ரூமர்ஸ் ஊர் ஃபுல்லாக பரவிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய கம்பெனிலே பரவிட்டுருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஐ எம் நாட் சிங்கிள். ஓகே, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அண்ட் இவன் தான் நான் கல்யாணம் பண்ண பையன். எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 5 months கிட்ட ஆக போகுது. எனி ப்ராப்ளம் வித் அஸ்? இல்லை, வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். எங்கள் 2 பேர் வேலையை நாங்கள் பார்த்துப்போம். எங்களை பற்றி நீங்கள் எல்லோரும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? இனிமேட்டு என்னை பற்றியோ இல்லை டேவை பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இந்த கம்பெனிக்குள்ளே காசிப்ஸ் எதுனாவது, ரூமர்ஸ் எதுனாவது பரவுறதை பார்த்தேன்னா
யார் ஆரம்பிச்சிங்க யார் முடிச்சிங்கன்னா பார்க்க மாட்டேன். பேசிகிட்ருக்க அத்தனை பேரையும் மொத்தமாக வேலையை விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு எம்ப்ளாயீஸ்க்கு பஞ்சம் கிடையாது. அடுத்து வெளியே லைனில் நின்றுட்டுருக்காங்க புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி கத்த. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அமைதியாகிடுறாங்க. எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ அப்படியே ஒன் பை ஒன் எல்லாருமே வந்து கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூட்டமாக சேர்ந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்கிறாங்க நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கும். நம்ம டீ வந்து ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம டேவை பார்க்குறாரு. நம்ம டேவை கூப்பிட்டு திரும்பியும் வந்து அப்படியே அந்த கேபின்குள்ளேயே போக எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு சொன்னதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பயம் தான் அதிகமாச்சு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு சொன்னால் செய்வார். வேலையை விட்டு தூக்குவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்தாருன்னா கண்டிப்பாக தூக்குவாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வாயை மூடிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கார் கம்பெனியில். நம்ம சங்குக்கு எங்கே பார்த்தாலும் நின்று பேசுகிறது. அதுவும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதேமாரி நடந்துக்கிறாரு. அந்த சிஇஓக்கு இருந்த கொடுக்குற மரியாதை அதெல்லாம் கிடையாது. எனக்கு புருஷன்னா நீ எப்போவுமே எனக்கு புருஷன் தாண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக எல்லோரும் இருந்தாலும் அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்கார். அது நம்ம ஜங்குக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம டேக்கும் பிடிச்சிருக்கு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை வந்து நான் இங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெக்வஸ்ட்டை கேட்டவங்க வந்து இந்த ஸ்டோரியை கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலி இது நான் உள்ளே எதுவும் இல்லாமல் நார்மலாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போனோன்னா அப்படி இப்படி இருந்தால் தானே உண்டு. அதனால தான் எதுவும் அப்பட்டமாக சொல்லாமல் ஜஸ்ட்டு லைட்டாக உப்பு போடுற மாதிரி மட்டும் போட்டேன். பெப்பர் போட்டால் தூக்கிடும். அதனால தான் நான் எதுவும் போடல. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு ரெக்வஸ்ட் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ அடுத்து நிறைய ரெக்வஸ்ட் வீடியோ முடிக்க வேண்டியது இருக்குது. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். ஓகே, பாய் பாய்.